ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நான் தான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே லீக்ஸ், டூம்ஸ்டே பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்த்திங்கன்னா அதோட பற்றி சில வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருக்கு. அதில் 2 தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன். பார்த்திங்களா எப்படி இருக்காருன்னு? சூப்பராக இருக்குல்ல? இதுதான் May 2026 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சும்மா சொல்கிறாங்க. ஏன்னா என்னென்னு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இப்போ அவரோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் லெபர்ட்ரினா அப்படின்ற இடத்துல தான் பிறக்கிறாரு. அப்புறமா இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக் கதை மட்டும்தான். இது ஒன்றும் படத்தில் வர்றதை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கில் வர்றது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெபர்டினான்ற இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அம்மாவும் அப்பாவும் சின்ன பையனாக இருக்கும்போதே இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒத்தாளாக வளர்ந்து தான் இவ்வளோ பவர் ஆவான். ஏன்னா அவங்க அப்புறமா தனியாலாம் வளர்ந்து இந்த இடத்துக்கே ராஜா மாதிரி ஆயிடுவான். அப்புறமா எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுவாங்க. இருந்தாலுமே அவனுக்கு லாயலாக இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் அவங்கள காப்பாற்றவும் செய்வான், அந்த இடத்தையும் ரூல் பண்ணுவான். அப்புறமா பார்த்திங்கன்னா ஐக்யூ லெவல் பார்த்திங்கன்னா செம்ம ஐக்யூ அவனுக்கு. சின்ன வயசுலேருந்தே அவன் பயங்கரமாக ஐக்யூ லெவல் வச்சுருப்பான். அவங்க அப்பா ஆக்சுவலாக ஒரு டாக்டர் தான். அப்புறமா அவன் ஐக்யூ லெவல் பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க், அப்புறமா மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், இவங்க எல்லாரை விட அதிகமான ஐக்யூ லெவல் இருக்கும். இவ்வளோ ஐக்யூ லெவல் இருக்கும். அப்புறமா வெப்பன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவரே க்ரியேட் பண்ணுவார். அப்புறமா அவரோட ஆர்மர் பார்த்திங்கன்னா இது காமிக்கில் கட்டினபடி அயன்மேன் சூட்டை விட அயன்மேனுக்கு இருக்கிற ஐக்யூ விட எல்லாத்துலேயுமே அதிகம். அப்புறமா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you.